Next one is a Velur Revolt 1806. வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். அது 1806 இது ஒரு முக்கிய புரட்சியாக தமிழ்நாட்டில் நடந்துச்சு. Before receding all Palayakaras of South Tamil Nadu into submission, the East India Company had acquired the revenue district of Salem, Dindigul, and the conclusion of the war with Tipu in 1792. ஏற்கனவே நடந்த கல்நாட்டிக் வாரில் திப்பு சுல்தான் தோத்ததுனால ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பிளேசஸ் எல்லாத்தையும் வரியை மட்டும் வசூல் செஞ்சு யார்கிட்ட கொடுக்கணும், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுக்கணும் அப்படின்றதான் ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னால் இருந்தே சேலம் திண்டுக்கல்லாம் யாரோட பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா திப்புவோட பகுதியாக 1792 இருந்திருக்கு. Coimbatore was annexed at the end of the Anglo-Mysore War in 1799. கோயம்புத்தூரும் ஆங்கிலோ மைசூர் வார் ஏற்கனவே நம்ம 6th 7th 8th படிச்சிருப்போம். ஆங்கிலோ மைசூர் வார் 1 2 3ன்னு அதில் ஃபஸ்ட்டு திப்புக்கும் ஹைதர் அலிக்கும் இருந்துச்சு. அதுலேயும் திப்பு சுல்தான் தோத்ததுனால அந்த பிளேஸையும் பிரிட்டிஷ் எடுத்துக்கிட்டாங்க. ஆங்கிலோ மைசூர் வார் இன் 1799 இதில் கோயம்புத்தூரையும் பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணிடுச்சு. In the same year, Raja of Tanjavur, whose status had been reduced to 30 vessels in 1798, gave the sovereign rights over that region to the இங்கிலீஷ். ஒரு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு கிங் ராஜா வந்து என்ன செய்கிறாரு, 1798 ஒரு சோவியக்ரிங் ரைட்ஸ்னால் ஒரு இறையாண்மையோட ஆட்சி செய்யக்கூடியவர். அவர் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார், பிரிட்டிஷ்க்கு. After the suppression of the resistance of Kattabomman 1799 and Marudhu brothers 1891, the British charged the Nawab Arcad and disloyalty and the force of the treaty on him. என்ன செய்கிறாங்க, கட்டபொம்மன் பாளையக்காரர், மருது பிரதரும் பாளையக்காரர், இவங்களை அடக்கிறதுக்காக நவாப் ஆர்காடை மட்டும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு இவங்களையெல்லாம் இப்போ வந்து ஹேங் பண்ணிட்டாங்க, கட்டபொம்மன் மருது பிரதர்லாம். அதுக்கப்புறம் இனிமேல் இவரோட ஹெல்ப்பு நவாப் ஆர்காடோட ஹெல்ப்பு தேவையே இல்லை, அதனால் இவரை தூக்கி எறியணுன்றதுக்காக பிரிட்டிஷ் என்ன செய்யுது, டிஸ்லோயாலிட்டி அப்படின்றது விசுவாசம் இல்லை, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நவாப் ஆர்காட் விசுவாசமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் டிஸ்லோயாலிட்டின்னு விசுவாசம் இல்லாத காரணத்தினால இவரை என்ன செய்கிறாங்க, ஒரு கட்டாயமாக ஒரு ட்ரீட்டியில் சைன் பண்ண வைக்கிறாங்க. 1801 நீ ட்ரீட்டியில் சைன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நவாப் ஆர்காடை இங்கிலீஷ் வற்புறுத்துது. The Nawab was ceded the district of North Arcad, South Arcad, Tiruchirappalli, Madurai and Tirunelveli to the company and transferred all the administration powers. இதை என்ன செய்கிறாங்க, நவாப்ட இருக்கக்கூடிய நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இந்த கம்பெனியோட பவர்ஸ் எல்லாத்தையும், நவாப் ஆர்காட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாத்தையும், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பிரிட்டிஷ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது வந்து வேலூர் ரிவால்ட் அப்படின்றது ஒரு தேர்டு டீட்டெயில் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், அதை ஷார்ட் அவுட்டாக நான் மார்க் பண்ணி தரேன். அதை நீங்கள் பென்சில் எடுத்து அப்பப்போ மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. தேர்டு கொஸ்டின் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வேலூர் ரிவால்ட் இன் 1806. இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு இந்த ஆஃப்டர் த அப்படின்னு இருக்கு உன்னோட புக்கில் பேஜ் நம்பர் 69 10th லைனில் பாருங்கள், ஆஃப்டர் த சப்ரஷன் அப்படின்னு இருக்கும். இதில் ஆரம்பிக்கணும். ஆஃப்டர் த சப்ரஷன் அப்படின்னு ஆரம்பித்து இந்த பவர்ஸ் டு இட் இது வரையே மார்க் பண்ணிக்கோ. இது இன்ட்ரடக்ஷனாக நீ எழுதிக்கோ, இல்லாட்டி வேலூர் ரிவால்ட் 1806ன்னு இந்த ஹெட்டிங் போட்டு இந்த பாயிண்டில் இன்ட்ரடக்ஷன் மட்டும் எழுதிக்கோ. இன்னுமே சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸையும் மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. வீடியோவை வாட்ச் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிட்டே வாங்கம்மா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கிரீவியன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ். இந்தியன் சோல்ஜர்ஸோட மனக்குறை. இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கிரேவியன்ஸ்னால் மனக்குறை. இந்திய சோல்ஜர்ஸோட மனக்குறையை பார்க்க போகிறோம். இது தேர்ட் பேரா, செகண்டாக எழுதணும். செகண்ட் பாயிண்ட், ஃபஸ்ட்டு பேரா சொல்லிட்டேன், இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. பட் த ரெசிஸ்டன்ஸ் டிட் நாட் டை டவுன். கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட படைப்பலம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. The disposed the little king and feudal chieftains continued to
deliberated on the future courses of action against the company government. ஃபியூடல் கிங்ஸ், லிட்டில் கிங், சிற்றரசுகள், நிலப்பிரபுக்கள், ஃபியூடல் சீப்டன்ஸ் அப்படின்றது நில ஜமீன்தார்கள், இவங்களையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே பிரிட்டிஷ் கொண்டுட்டு வராங்க. த அவுட்கம் ஆஃப் த வேலூர் ரிவால்ட் ஆஃப் 1806. இதுவும் எதுக்கு ஒரு வழிபருது? 1806 வேலூர் ரிவால்ட்டுக்கு உதவியாக இருக்குது. 1806 த அப்ஜெக்டிவ் கண்டிஷன் ஆஃப் த லாஸ்ட் ditch fight exacted in the eve of the revolt. The Sepoys in the British Indian Army nursed a strong sense of the resentment over low salary and poor product of promotion. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதுங்க, அதுக்கப்புறம் கீழே கொடுக்குறத எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிப்பாய்ஸ் இந்த வேலூர் ரிவால்ட்டுக்கு காரணமாக இருக்காங்க. என்ன செய்கிறாங்க? ரொம்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரியான வேலைகள் தான், பிரிட்டிஷ்காக இருந்தாலும் சரி, இந்தியன் சிப்பாய்ஸுக்காக இருந்தாலும் சரி. ஆனால் சேலரி மட்டும் ரொம்ப கம்மி. ப்ரொமோஷன்றது இந்தியன் சோல்ஜருக்கு கிடையவே கிடையாது. The English army officer scant respect for the social and religious sentiments of the Indian Sepoys and agreed them. என்ன செய்கிறாங்க? இந்தியன் ஆர்மிஸ் அந்த சோல்ஜர்ஸ் எப்போதுமே ரிலீஜியஸ் சென்டிமெண்ட் அப்படின்றது திருநீர், குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. முஸ்லீம்ஸ் நிறைய மீசை, தாடி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்தியன் சோல்ஜர்ஸை கட்டுப்படுத்துகிறாங்க. த ஸ்டேட் ஆஃப் த பெசன்ட்ரி ஃப்ரம் which the classes the Sepoys had been recruited also the bothered them much. இதில் பெசன்ட்ரி அப்படின்னா விவசாயிகள் கூட, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விவசாய நிலதாரர்கள் கூட அதிகமாக வரி செலுத்த சொல்லி என்ன செய்கிறாங்க? வற்புறுத்துகிறாங்க. with the new experiment, அடுத்த இதிலிருந்து எழுதிக்கோங்க. with the new experiment in the land tenure causing the unsettled conditions, the famine breaking out in 1805, many of the Sepoys family were in economic strides. என்ன செய்யுது? நிறைய சிப்பாய்ஸ்க்கு என்னது சம்பளம் குறைவு, ஆனால் அதிகமாக ஒரு நிலவரியோ எல்லாமே செலுத்த வேண்டியது இருந்துச்சு. 1805 ஒரு பஞ்சம், ஃபெமைன் அப்படின்றது ஒரு பஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ண முடியாத அளவுக்கு, நீண்ட கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பொருளாதார பெருமந்தம் யாருக்கு ஏற்பட்டது? இந்த சிப்பாய்ஸ்க்கு. த மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சிச்சுவேஷன் கம் வித் த சன்ஸ் அண்ட் த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் த திப்பு பீயிங் இன்ட்ரெஸ்டட் இன் வேலூர் ஃபோர்ட். இதில் திப்பு சுல்தானை வேற ஹேங் பண்ணி அவரை அவர் இறந்துடுறாரு. அவருக்கு அப்புறம் இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை வேலூரில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டைக்கு, வேலூர் கோட்டைக்கு ஒரு கைதியாக கொண்டு போய் சிறை வைக்கிறாங்க. த ட்ரிகர் ஃபார் த ரிவால்ட் கேம் இன் டு த ஃபார்ம் ஆஃப் த நியூ மிலிட்ரி ரெகுலேஷன் நோட்டிஃபைட் ஆஃப் த கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிராட்டக். இந்த வேலூர் புரட்சி ஏற்படுறதுக்கு முதல் காரணமாக இருந்த ஒரு தலைமை தளபதி தான் சீஃப் சர் ஜான் கார்டக் அப்படின்றவர் தலைமையில், அவர் மூலமாக தான் இந்த புரட்சியை ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. தேர்டு டீட்டெயில் இங்கேருந்து இதுவரை மார்க் பண்ணணும். வித் த நியூ எக்ஸ்பெரிமெண்ட், இதில் இன்னும் சொல்லுவேன், அந்த பாயிண்ட்டை சேர்த்து எழுதணும். According to the new regulation, the Indian soldiers were asked to wear caste marks or earrings with them when in uniform. எப்போதுமே இந்தியன் சோல்ஜர்ஸ் அவங்களோட நெத்தியில் அந்த ரிலீஜியன்ஸ் ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருப்பாங்க. அது மாதிரி இயர்ரிங்ஸ் போட்டிருப்பாங்க. காதில் எப்போதுமே கடுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே போட்டிருப்பாங்க. யூனிஃபார்மோடு இருப்பாங்க. இதை இல்லாமல் they were to be the cleanly shaven on their chin and maintain the uniformity about have their mustach looked. என்ன செய்கிறாங்க? அவங்களோட தாடி, மீசை இதெல்லாமே ட்ரிம் பண்ணி அந்த கடுக்கான், நெத்தியில் ஃபோர்ஹெட்டில் வைக்கக்கூடிய அந்த ரிலீஜியஸ் ரிமார்க் எல்லாத்தையும் எடுத்துடணும்னு சொல்லிடுறாங்க. த நியூ டர்பன் ஆடட் ஃபியூயல் டு ஃபயர். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புதுசாக என்ன செய்கிறாங்க? ஒரு டர்பனை கொண்டுட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அனிமலோட ஸ்கின்னில் செய்யக்கூடிய ஒரு
டர்பனை ஹேட்டை கொண்டு வந்து வைக்கணும், அதுதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் எரியிறதுல எண்ணெயை ஊற்றுற மாதிரி, ஃபியூயல் டு ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம்னா எரியிறதுல எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த சிப்பாய்ஸ்க்கு இருந்துச்சு. த மோஸ்ட் அப்ஜெக்ஷனல் அடிஷன்ஸ் வாஸ் த லெதர் ஹேக்டெக் மேட் இன் அனிமல் ஸ்கின். எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா லெதர் ஹேக்டெக், அனிமல் ஸ்கின்ல உருவான இந்த லெதர் ஹேக்டெக்கை யூஸ் பண்ணணும். த சிப்பாய் கேவ் த இனஃப் forewarning by the refusing to wear the new turban. இந்த சிப்பாய்ஸ் எல்லாரும் இந்த நியூ டர்பனை அணிய மறுக்கிறாங்க, வியர் பண்ண மறுக்கிறாங்க. yet the company administration did not take heed. என்ன செய்யலை, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இவங்க சிப்பாய் சொல்கிறத எதையுமே காதில் வாங்கிக்கல, பொருட்படுத்தவே இல்லை. இதுதான் இந்த ரீசன் தான் இந்த வேலூர் புரட்சி ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. அடுத்து அவுட் பிரேக் ஆஃப் த வார். அடுத்து எப்படி இந்த புரட்சி வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆன் 10th July 1806 the yearly horse guns were booming and the Indian சிப்பாய்ஸ் of the 1st and 23rd regiment அப்படின்னா ட்ரூப்ஸ், சிப்பாயோட படைகள், படைப்பிரிவு, 1வது படை 23வது படை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் 1st and 23rd regiment raised their standard of the revolt. 1வது படைப்பிரிவும் 23வது படைப்பிரிவில் இருக்க அந்த ட்ரூப்ஸ் தான் என்ன செய்கிறாங்க, இந்த இதுக்கு காரணமாக அமைகிறாங்க. கர்னல் ஃபான்கோட் who commanded the Graysons was the first victim. கலர்னல் ஃபன்கோட் அப்படின்றவங்கள தான் ஃபஸ்ட்டாக என்ன செய்கிறாங்க, அகெயின்ஸ்ட் பண்ணி சுட்டு வீழ்த்துறாங்க. அடுத்து கொனரல் மீக்கர்ஸ் அப்படின்றவரை 23rd ரெஜிமெண்ட்டில் இருக்கிறவங்க கில் பண்ணுறாங்க. 1st ரெஜிமெண்ட்டில் இருக்கிறவங்க கொனரல் ஃபன்கோட் அப்படின்றவரை கில் பண்ணிடுறாங்க. 23rd 23வது படைப்பிரிவை சேர்ந்தவங்க யாரை வந்து கில் பண்ணுறாங்க, கொனரல் மீக்கர்ஸ் அப்படின்றவங்கள கில் பண்ணிடுறாங்க. த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் who was passing the fort heard the sound of firing. இது எல்லாமே கோட்டைக்குள்ளே நடக்குது, வேலூர் கோட்டைக்குள்ளே நடக்குது. அப்போ இந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் என்ன செய்கிறாரு, இங்கே வந்து பார்க்குறாரு, வெளியே வந்து பார்க்குறாரு, உள்ளே வந்து ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு அதை பார்க்குறாரு, வாட்ச் பண்ணுறாரு. அப்போ அவரை என்ன செய்கிறாங்க, ஷூட் பண்ணிடுறாங்க. when he stopped to enquire he was shot with the bullet. இவர் என்கொயர் பண்ண தான் வராரு, அவரையும் ஆம்ஸ்ட்ராங்கையும் கில் பண்ணிடுறாங்க. about the டைஜன் அதர் ஆஃபீஸர்ஸ் வேர் கில்டு. அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிற அனைத்து ஆஃபீஸர்ஸ்களையும் கில் பண்ணுறாங்க. வித்தின் ஆன் ஹவர் ஆர் ஸோ. இந்த வித் த எக்ஸ்பீரிமெண்ட் அப்படின்னு முன்னாடி சொன்னேன்னா அதுலேருந்து இந்த நியூ டர்பன் வரைய எதை எழுதிக்கணும், கிரீவியன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்னு போட்டு இந்த பாயிண்ட்ஸை எழுதிக்கணும். 3rd டீட்டெயிலில் இந்த பாயிண்ட்ஸ் முடிய கிரீவியன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸ். அடுத்து இந்த மேப்பை பாருங்கள். சென்டர்ஸ் ஆஃப் இயர்லி ரிவால்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா இன் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிளேஸ்லாம் என்ன நடந்துச்சு, இந்த ரிவால்ட் பாளையக்காரரோட ரூல்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் நல்லா தரோவாக பார்த்துக்கணும். என்ன பார்த்தோம், இந்த ஸ்ட்ராங் ஆம்ஸ்ட்ராங் யாரெல்லாம் கில் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம். கொனரல் ஃபன்கோட், கொனரல் மீக்கர்ஸ் அப்படின்றவங்கள ஷூட் பண்ணிட்டாங்க. அதோட மேஜர் ஆம்ஸ்ட்ராங்ன்றவர் என்ன செய்கிறாரு, வெளியில் தான் பார்க்குறாரு, அவரை என்ன செய்கிறாங்க, அந்த சத்தத்தை கேட்டு என்கொயரி பண்ண வரவரையும் கில் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அமாங் தம் லிட் எல்லி அண்ட் லிட் பப்கம் பிலாங் ஹிஸ் மெஜஸ்டி பேட்டிலன். இவங்களையும் என்ன செய்கிறாங்க, கில் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜில்லஸ்பி ப்ரூட்டாலிட்டி. இது 3rd டீட்டெயில். ஜில்லஸ்பி ப்ரூட்டாலிட்டி அப்படின்னு எழுதணும், ஹெட்டிங் போட்டு எழுதணும். அடுத்து இது எல்லாமே எங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, வேலூர் ஃபோர்ட்டுக்குள்ளே நடக்குது. இதை ஜில்லஸ்பி அப்படின்றவர் வந்து அடக்குறாரு. அதை தான் ஜில்லஸ்பி ப்ரூட்டாலிட்டி அப்படின்னு கொடுங்கோல் தன்மை, ரொம்ப கொடூரமானவர் அப்படின்னு சொல்கிறவங்கள அதான் ப்ரூட்டாலிட்டி. மேஜர் கோட்ஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் மேன் வந்து who were outside the fort, they informed the Colonel Gillespie, the cavalry commanded in Arcot. Gillespie reached for along with the squadron of cavalry under the command of Captain Young at 9 PM. மேஜர் கோட்ஸ் அப்படின்றவர்
இந்த என்கொயரி பண்ணி இப்படி வேலூர் கோட்டைக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இது கிளர்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க? கொலனல் கில்லஸ்பிக்கு கொடுக்குறாரு. அவர் யார் அப்படின்னா ஆர்காட்டை தலைமையிடமாக கொண்ட ஒரு கமாண்டர் சீஃப். இவர் என்ன செய்கிறார்? நேராக ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அந்த ஃபோர்ட்டுக்காக வர்றாரு. யாரோட வராங்க? கேப்டன் யங் அப்படின்றவரோட குதிரைப்படையில் வேகமாக கோட்டைக்குள்ளே எத்தனை மணிக்கு நுழையிறாரு? 9 AM முடிகிறாரு. 9 AMக்கு உள்ளே நுழையிறாரு. இந்த மீன் டைம் த ரிவல்ஸ் ப்ராக்ளமேட்டட் ஃபாகத் ஹைதர். அப்போ கோட்டைக்குள்ளே இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டாங்க. இங்கிலீஷ் பிரிட்டிஷ் மேன் எல்லாரும் அங்கே உள்ளே இருந்தவங்க எல்லாத்தையும் கில் பண்ணிவிட்டு திப்பு சுல்தானோட யங்கர் சன் வந்து ஃபாகத் ஹைதர், இவர் அந்த ஃபோர்ட்டுக்கு, வேலூர் ஃபோர்ட்டுக்கு ஒரு ஆட்சியாளராக அறிவிக்கிறாங்க. அந்த டைம் தான் கில்லஸ்பி உள்ளே நுழையிறாரு. Tipu eldest son as the new ruler and hoisted the tiger flag of Mysore Sultan in the fort. திப்பு சுல்தானோட எல்டர் சன் மூத்த மகனை ஃபாகத் ஹைதரை இந்த மைசூர் சுல்தான் அந்த டைகர், அவங்களோட ஃப்ளாக் இந்த எப்படி இருக்குன்னா டைகர் இருக்கும், அதோட இந்த கோட்டைக்கு நீ தான் ரூலர், ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. பட் த அப்ரைசிங் வேர் ஸ்விட்லி க்ரஷ்டு பை த கொலனல் கில்லஸ்பி. அந்த டைம் வந்து ஒரு கலகம் ஏற்படுது. அப்போ உள்ள யார் நுழையிறா? கில்லஸ்பி நுழையிறாரு. ஹூ த்ரூ டு வின்ஸ் ஆல் வார் எத்திக்ஸ். அவர் வந்து ஒரு வாருக்கான ஒரு மரியாதையே கிடையாது. ஒரு ரூல்ஸ் இருக்கும் வாருக்கு. என்ன செய்யணும்? முன்னறிவிப்பு கொடுக்கணும், இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு அறிவிக்கணும். அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் க்ரஷ் பண்ணுறாரு. இந்த கோர்ஸ் ஆஃப் த சப்ரஷன் அக்கார்டிங் டு an 8 witness account 800 soldiers were found dead in front of alone. இதில் ஒரு எதை செய்கிறாரு? ஒரு 800 சோல்ஜர்ஸை வந்து தாறுமாறா கண்ணுக்கு தெரிஞ்சவங்களை எல்லாத்தையும் சுட்டு வீழ்த்துறாரு. 600 soldiers were kept in the confinement in திருச்சிராப்பள்ளி அண்ட் வேலூர் வெயிட்டிங் என்கொயரி. இதில் 600 பேரை வந்து என்ன செய்கிறாங்க? கைது பண்ணி திருச்சிராப்பள்ளிக்கும் வேலூருக்கும் என்கொயரிக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை ஒரு நேராக பார்த்த ஒருத்தரே, ஐஸ் விட்னஸ் அப்படின்னா நேராக பார்த்த ஒருத்தரே இதை பற்றி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினில் அந்த எத்திக்ஸ் வரைய முடிச்சுக்கோங்க. 3rd டீட்டெயிலில் இது வரைய முடிச்சுக்கோங்க. வேலூர் ரிவால்ட்டில் என்னென்ன எழுதணும்? வேலூர் ரிவால்ட் 1806ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கிரிவியன்ஸ் ஆஃப் இந்தியன் சோல்ஜர்ஸில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அவுட் பிரேக் ஆஃப் வார் வேண்டாம். அடுத்து கில்லஸ்பி ப்ரூட்டாலிட்டியில் அந்த பேராலேருந்து எத்திக்ஸ் வரைய 3rd டீட்டெயில் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், கான்சிக்வன்ஸ் ஆஃப் ரிவால்ட். ரிவால்ட்டோட பின்விளைவுகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். 6 of the revolts convicted by the court of inquiry were blown from the guns. 5 were shot dead, 8 hanged. இதில் வந்து 6 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கோர்ட்டில் என்கொயரி பண்ணுறாங்க. அவங்க 6 பேரையும் கன்னால் ஷூட் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 5 பேரை நேர அந்த கன்ஸை வச்சு ஷூட் பண்ணிவிட்டு அண்டு 8 ஹேங்டு, ஒரு 8 பேரை தூக்கிலிட செய்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரமான தண்டனையை பிரிட்டிஷ் இந்தியன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. திப்பு சன்ஸ் வேர் ஆர்டர்ட் டு பி சென்ட் டு கல்கத்தா. ஃபாகத் ஹைதர் இருக்கார்ல, அவரை வந்து எங்கே வந்து அனுப்புகிறாங்க, கடத்துகிறாங்க அப்படின்னா கல்கத்தாவுக்கு அனுப்பிடுறாங்க. த ஆஃபீஸர்ஸ் அண்ட் மென் engaged in the suppression of the revolt were rewarded with the prize money and promotion. இந்த இதில் ஈடுபட்ட அந்த ஆஃபீஸர்ஸ், இந்த ரிவால்ட் இந்த கட்டுப்படுத்தினாங்கள, அவங்களுக்கு ப்ரைஸ் மணியும் அந்த ப்ரொமோஷனும் கொடுக்குறாங்க. கலர்னல் கில்லஸ்பி வாஸ் கிவன் 7000 பக்கோடாஸ் அப்படின்றது ஒரு நாணயம். அந்த கில்லஸ்பினால தான் இந்த புரட்சி அடக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவருக்கு ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க? 7000 பக்கோடாஸ் கொடுக்குறாங்க. However, the commander-in-chief Jar-San Cradock, the adjutant general Agnew, the governor William Pentick were held the responsible for the revolt. இவங்க 3 பேருனால தான் என்ன நடந்துச்சு, இந்த புரட்சியே ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அவங்க ஜாப்லேருந்து ரிசைன் பண்ணிடுறாங்க.
withheld the responsible for the revolt, removed from their office and recalled to England. ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப எங்கே அனுப்பிடுறாங்க, இங்கிலாந்துக்கு அனுப்பிடுறாங்க. The military regulation were ட்ரீட்டட் வித்ரான். இந்த மிலிட்ரி ரெகுலேஷனால் தான் இந்த புரட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த ரெகுலேஷனை சேஞ்ச் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன் இஸ் த எஸ்டிமேட் ஆஃப் ரிவால்ட். நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். இந்த ரிவால்ட்டோட எஸ்டிமேட் அப்படின்னா மதிப்பீடு என்னவாக இருந்துச்சு, எதனால இது நம்ம தோற்று போனோம் அப்படின்னு பார்க்குறோம். The Vellore revolt failed because there was no immediate help from outside. இந்த வேலூர் ரிவால்ட் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் ஒரு உடனடியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவுட் சைட்லேருந்து யாருமே கிடையாது. ரீசன்ட் ஸ்டடீஸ் ஷோ தட் the organization put of the revolt was done perfect by the Subedar Sheikh Adam and Sheikh Hamid and Jamindar Sheikh Hazim and second battalion. ஃபஸ்ட்டு பேட்டாலியன் செகண்ட் பேட்டாலியன் படித்தோமா, அதில் இருக்கக்கூடிய இவங்க தான் இந்த ஃபஸ்ட்டாக இந்த புரட்சியை ஏற்படுத்தினவங்க. செகண்ட் பேட்டாலியன் ஆஃப் 23rd ரெஜிமெண்ட் அண்ட் 2 சுபேதாஸ், ஜமீன்தார் ஷேக் ஹசீம் ஆஃப் த ஃபஸ்ட் பட்டாலியன்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ரெஜிமெண்ட். முதல் படை தளபதியாக இருந்தவர் தான் ஜமீன்தார் ஷேக் ஹசீம் அப்படின்றவங்களும். செகண்ட் பட்டாலியன் குரூப்பில் இருந்தவங்க தான் சுபேதார் ஷேக் ஆதம், ஷேக் ஹமீத், ஜமீன்தார் ஷேக் ஹுசேன் அப்படின்றவங்க. ஃபஸ்ட்டு பட்டாலியன் செகண்ட் பட்டாலியன் அப்படின்னு ஒவ்வொரு படை தளபதிகள் இருப்பாங்க, அதில் இருக்கிறவங்க. இவங்கனால தான் இந்த புரட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். வேலூர் ரிவால்ட் had all forgetting of the கிரேட் ரிபெலியன் ஆஃப் 1857. அடுத்து இந்த வேலூர் ரிவால்ட் எதுக்கு ஒரு வழிவகுத்து கொடுத்துச்சு, ஒரு பெரும் புரட்சி. கிரேட் ரிவால்ட் 1857 அப்படின்னு ஒரு பெரும் புரட்சி அப்படின்னு இனிமே வரக்கூடிய லெசனில் பார்ப்போம். அந்த புரட்சிக்கு முதலாக இது ஒரு வழிவகுத்துச்சு. The only difference was that there was no civil rebellion following the mutiny. இதில் எந்த ஒரு சிவில் ரிபெலியன்ஸும் இந்த மியூட்டனியில் கலந்துக்கல. இந்த 1806 revolt was confined to the வேலூர் ஃபோர்ட். இது எங்கே மட்டும்தான் நடந்துச்சு, வேலூர் ஃபோர்ட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. இட் ஹேஸ் த எக்கோஸ் ஆஃப் பெல்லரி, வாஜாபேட்டை அண்ட் ஹைதராபாத், பெங்களூரு அண்டு நந்தியர் தர்க் அண்ட் சங்ககிரி தர்க். வேலூர் ஃபோர்ட்டில் மட்டும் நடந்துச்சு. அப்புறம் வேலூரில் இருந்து சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளான பல்லரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூர், நந்தியா துர்க் அண்டு சங்ககிரி தர்க் அப்படின்ற இடத்துல இந்த வேலூர் கழகம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். இதோட இந்த லெசன் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வேலூர் ரிவால்ட்டோட இந்த 6th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Okay students, I hope you understood the lesson. Okay, now mark the one words. First question, page number 72. Choose the correct answer. Who was the first Palaikar resistant the East India Company policy of territorial aggressment? Pulithevar. Who had established a close relationship with the 3 agents of Sanda Sahib? Option C, Pulithevar. Where was Subasubramaniar executed? B, Nahallapuram. 4th question, who issued the Tiruchirappalli Proclamation Independence? Option A, Marudhu Brothers. 5th question, when did Vellore revolt break out? Option C, 10 July 1806. 6th one, who was the commander-in-chief responsible for the new military regulation in Vellore Fort? Option C, John Kortek. 7th question, where was the son of Tipu Sultan sent after the revolt? Option A, Calcutta. Mark the fill in the blanks. Take your pencil and write the book back answer. The Palaikara system was put in place in Tamil Nadu by Vishwanatha Nayak. Vishwanatha Nayak. Second one, Velu Nachiyar and her daughter were under the protection of Gopala Nayak. Second one answer is the Gopala Nayak. Third one,
Bannerman deputy Ramalinganar. Third one is the Ramalinganar. Fourth one, Kattaboman was hanged to death at Kayattar. Kattaboman hanged to death at Kayattar. The fifth one, the rebellion of Maruthu brother was categorized in the British records as the Second Palayakarar War. Second Palayakarar War அப்படின்னு சொல்லுவோம். Next one, Das is declared the new sultan for the rebels in Belur Fort. Faghat Haidar. Faghat Haidar. Next one, choose the correct statement. The Palayakara system was practiced in Kakatiya kingdom. The Pulithevar recaptured the Nerankattum Seval in 1764 after the death of Khan Sahib. Yusuf Khan, who was neglecting with the Palayakaras without informing the company administration, was charged the treasury and hanged in 1794. The B options B, 1, 2 and 3 are correct. 1, 2, 3 are correct. Second question, under the Canal campaign, the English army were along with the Mahfuz Khan army. After the Muthuvadugar death in Kalayar Koil battle, Maruthu brother assisted Velu Nachiyar in restoring throne to her. Third one, Gopala Nayak spearheaded the famous Dindikkal League. And option is a 2 and option 2 and 3 are correct. 2 and 3 are correct. Second one answer is a option B. Second and third are correct. Assassination. A Pulithevar tried to get the support of the Hyder Ali at the France. Vision, Hyder Ali could not help the Pulithevar as he already serious conflict with Maratha. Option C, both A and R correct. R is the correct explanation of A. Next one, match the following. Tirthagiri Odanilai, Gopala Nayak Dindikkal, Bannerman Ramalinganar, Subedar Sheikh Alam Belur Fort, Canal Fun Court Belur Revolt. Okay students, we already finished the 2 mark and 5 mark question. Okay, this week want to write this lesson test, study the 2 detail only. Okay, thank you students.